அனைவருக்கும் வணக்கம். EPIயின் தமிழ்நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஸ்கூல் லஞ்ச் கூட எப்படி பின்னுறது அப்படின்னு பார்க்க போறோம். ஸ்கூல் லஞ்ச் பாஸ்கெட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர்ற வீடியோஸ் எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம ஸ்கூல் லஞ்ச் பாஸ்கெட் எப்படி பின்னுறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த கூட ரெண்டு கலர்ல பின்ன போறோம். கிரீன் கலர், பிங்க் கலர் ரெண்டு கலர்ல நம்ம இந்த கூட பின்ன போறோம். மெஷர்மெண்ட் 5.25 அடி உடன் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட்டுக்கு பிங்க் வயர்ல 8, கிரீன் வயர்ல 13 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நார்மல் நாட்ல நம்ம பின்னுற ரன்னிங் வயர் பாஸ்கெட். ஒரு வயர் எடுத்து இந்த மாதிரி சரிபாதியா மடிக்கணும். இப்ப நம்ம மடிச்சிருக்க வயருடைய அளவுக்கு ரன்னிங் வயரை நம்ம இப்போ மடிக்க போறோம். இப்போ எல் ஷேப்ல வச்சுக்கணும். கீழ் வயர், கட்டிங் வயர், கீழ் வயருடைய சொரசொரப்பான பகுதியை மேல் பக்கமா திருப்புங்க. ரன்னிங் வயர் உடைய சொரசொரப்பான பகுதியை லூப்குள்ள, மேல இருக்க லூப்குள்ள கொடுத்து எடுத்துருங்க. இப்ப நாட்டை டைட் பண்ணுங்க. இது பேசிக் நாட். ஒரு கட் பண்ணி வச்சிருந்த வயரை வச்சு நம்ம இந்த பேசிக் நாட் போட்டிருக்கோம். அந்த கட் பண்ணி வச்சிருந்த வயருடைய அளவு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் சமமான உயரத்துல இருக்கா அப்படிங்கிறத நம்ம சரி பார்க்கணும். இப்ப சமமாயிடுச்சு. இந்த மாதிரி சமனா இருக்கான்னு பார்த்துக்கணும். அடுத்து ஒரு பிங்க் கலர் வயர், ரோஸ் கலர் வயர் எடுத்து சரிபாதியா மடிக்கிறோம். இப்போ ரன்னிங் வயரை நம்ம லூப் மாதிரி மடிக்கணும். நம்ம கையில வச்சிருக்க வயரை எல் ஷேப்ல இப்படி வச்சுட்டு ரன்னிங் வயருடைய சொரசொரப்பான பகுதியை மேல் பக்கம் திருப்பி கட்டிங் வயருடைய சொரசொரப்பான பகுதியை ரன்னிங் வயரோட லூப்குள்ள கொடுத்து எடுக்கிறோம். இப்ப நம்ம ரெண்டாவது நாட் போட்டாச்சு. இன்னும் 2 நாட் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்ப நம்ம அடுத்தடுத்த நாட் பின்னும்போது பாத்தீங்கன்னா ரன்னிங் வயர் தான் ஃபர்ஸ்ட் வயரா வரும், கட்டிங் வயர் செகண்ட் வயரா தான் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இப்போ 4 நாட் நம்ம பின்னிட்டோம் பிங்க் கலர்ல. இப்ப நம்ம பச்சை கலர் வயரும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து நம்ம பச்சை கலர் வயர்ல நம்ம ஒரு சாதா முடிச்சா நம்ம பின்னிக்கிட்டே வர போறோம். இப்ப கலர் மாத்திரம். முதல்ல 4 நாட்டு பிங்க்ல பின்னிட்டு இருந்தோம். இப்போ பச்சை கலர். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா பச்சை கலர் வயரையும் வச்சு இந்த மாதிரி சாதா முடிச்சு நம்ம பின்னி முடிக்க போறோம். பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க. இப்ப நம்ம பிங்க் கலர் மாத்துறோம். பிங்க் கலர்ல இப்போ 4 முடிச்சு சாதா முடிச்சு நம்ம பின்ன போறோம். இது ரெண்டாவது முடிச்சு. 4 முடிச்சு இப்ப பின்னியாச்சு. இப்போ கடைசி வயர், பிங்க் கலர்ல நம்ம பின்னினதோட கடைசி வயரையும் ரன்னிங் வயரையும் சரிசமனா இந்த மாதிரி வச்சு பார்க்கணும்.
அந்த கடைசி வயருடைய உயரத்துக்கு ரன்னிங் வயரை நம்ம இப்போ கட் பண்றோம். இப்ப நம்ம பின்னிருக்கிறது முதல் வரி அப்படிங்கிற ஞாபகத்துக்காக இந்த மாதிரி ஒரு சென்டர் நாட் போடணும். இல்லைன்னா நீங்க வேற ஏதாவது ஒரு விதமா நீங்க ஒரு அடையாளம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி சென்டர் நாட் 2 பக்கமும் போட்டிருக்கேன். முதல் வரிக்கு அடுத்தது ரெண்டாவது வரியும் நம்ம பிங்க் கலர்ல தான் பின்றோம். இப்ப மேல் வயர் பிங்க் நாட்டோட மேல் வயரை இந்த மாதிரி அளந்துக்கணும். அந்த வயருடைய அளவுக்கு நம்ம ரன்னிங் வயரை இப்படி மடிக்கிறோம். முதல் நாட்டுடைய மேல் வயரை லூப்பா மடிக்கிறோம். நம்ம இப்போ ரன்னிங் வயர் மடிச்சதை எல் ஷேப்ல வச்சு நம்ம இப்போ சாதா நாட் பின்றோம். கீழே நம்ம பின்னின மாதிரியே தான். இப்ப இந்த ரெண்டாவது வரிசை நம்ம முழுசா பின்னி முடிக்கணும். இந்த பிங்க் கலர் ரன்னிங் வயர் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லா பின்னணும். இந்த பிங்க் கலர் வயர் தான் சுத்து வயரா வரப்போகுது. இந்த ரெண்டாவது வரிசைக்கு இப்போ கடைசி முடிச்சு நம்ம பின்ன போறோம். ரெண்டாவது வரிசை முழுசா பின்னி முடிச்சாச்சு. இது கடைசி சாதா முடிச்சு. இந்த மாதிரி வெட்டணும். கடைசி வயருடைய அளவுக்கு ரன்னிங் வயரை நம்ம இப்ப கட் பண்றோம். இப்ப நம்ம மேல் பக்கம் பின்னியாச்சு. இப்ப நம்ம கீழ் பக்கம் பின்ன போறோம். அதனால திருப்பி வச்சுக்கிறோம். இப்போ முதல் பிங்க் நாட்டோட மேல் வயரை அளந்து அந்த அளவுக்கு நம்ம ரன்னிங் வயரை மடிக்கிறோம். சென்டர் லைனுக்கு மேல் பக்கம் பின்னியாச்சு. இப்ப சென்டர் லைனுக்கு கீழ் பக்கம் திருப்பி வச்சு பின்றோம். ரெண்டாவது வரிசை எப்படி பின்னணுமோ அதே மாதிரி மேல் வயரை நம்ம லூப்பா மடிச்சு ரன்னிங் வயரை சென்டர் வயரா எல் ஷேப்ல வச்சு நம்ம இந்த சாதா முடிச்சு போட்டிருக்கோம். இப்போ இந்த சுத்து வயரை வச்சு இந்த மூணாவது வரிசையும் நம்ம பின்னி முடிக்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இப்போ 3 வரிசை நம்ம பின்னி முடிச்சாச்சு பிங்க் கலர்ல. இப்போ அடுத்து 2 வரிசை நம்ம பச்சையில பின்ன போறோம். இப்போ பச்சையில நம்ம அடுத்த வரிசை பின்றோம். இப்போ மேல் பக்கம் கீழ் பக்கம் பார்டர் மாதிரி பச்சையில பின்னியாச்சு. சென்டர் லைனுக்கு மேல் பக்கம் 2 வரிசை இருக்கு. சென்டர் லைனுக்கு கீழ் பக்கம் 2 வரிசை இருக்கு. மொத்தம் 5 வரிசை நம்ம பின்னிருக்கோம். ரன்னிங் வயர் நான் பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ரோஸ் கலர் வயர். அந்த வயரை இந்த மாதிரி உள்ள கோர்த்து விடணும். இப்ப நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ரன்னிங் வயரை லூப்பா மடிக்கிறோம். ரன்னிங் வயரை லூப்பா மடிச்சு மேல் பக்கமா இருக்க வயரை அந்த லூப்பை சுத்தி கொண்டு வந்து நம்ம கீழே பின்னின மாதிரியே இங்கேயும் சாதா நாட் நம்ம பின்றோம்.
கீழே கூடையோட அடி நம்ம எப்படி பின்னணுமோ அதே மாதிரி நம்ம தொடர்ந்து பின்னிக்கிட்டே வரப்போறோம். ரன்னிங் வயர் தான் சுத்து வயர். அந்த வயரை வச்சு நம்ம பின்னிக்கிட்டே வரப்போறோம். இந்த வரி முழுசும் இந்த சுத்து வயர் வச்சு நம்ம பின்ன போறோம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா பின்னிருங்க. பின்னி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் கடைசி நாட் எப்படி பின்றதுன்னா. இப்போ கடைசி முடிச்சு பின்ன போறோம். இது முதல் கார்னர். கீழே நம்ம பின்னும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வரி முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணணும். இப்போ நம்ம கூடையோட கார்னர் திருப்பும்போது மூளை திருப்பும்போது நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ண மாட்டோம். இது முதல் கார்னர், முதல் மூளை. ரன்னிங் வயரை கட் பண்ணாமலே நம்ம பின்னிக்கிட்டே வரப்போறோம் ஃபுல்லா. செகண்ட் கார்னர், தேர்ட் கார்னர், ஃபோர்த் கார்னர். நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கிட்டே வந்தாச்சு. இதுதான் ஃபோர்த் கார்னர். தொடர்ந்து பின்னிக்கிட்டே வரணும். நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ண போறதில்ல. ரன்னிங் வயரை எப்போ கட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்னர், செகண்ட் கார்னர், தேர்ட் கார்னர், ஃபோர்த் கார்னர். 4 கார்னரும் இப்போ நம்ம தப்பு இல்லாமல் திருப்பிட்டோம். இப்போ நம்ம தொடர்ந்து பின்னிக்கிட்டே வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நாலு வரிசை பின்னி முடிச்சிட்டேன். இப்போ கலர் மாத்திரம் 3 இன்ச் வரைக்கும் விட்டுட்டு பிங்க் வயரை கட் பண்ணியாச்சு. இப்போ பச்சை ரன்னிங் வயரை இந்த மாதிரி உள்ள கோர்த்து விடுங்க. கோர்த்து விட்டு இந்த வயரையும் உள்ள விட்டுருங்க. நம்ம கார்னர் திருப்பும் போது உள்ள
நாட்டுக்கு பின்பக்கம் எப்படி கோர்த்து விட்டுட்டு நம்ம கார்னர் திருப்பணுமோ அதே மாதிரி இந்த 2 வயரையும் நீங்கள் கோர்த்து விட்டுறணும். நம்ம பின்னிருக்க சாதா முடிச்சோட உள்பகுதியில் நம்ம கார்னர் திருப்பும்போது எப்படி கோர்த்து விட்டோன்றதை ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக திருப்பிடலாம். இந்த மாதிரி வயரை உள்ளே விட்டுறணும். இப்போ நாட்டோட உள்பகுதியில் நீங்கள் கோர்த்து விட்டுறலாம். அந்த பிங்க் வயரையும் நீங்கள் நாட்டோட உள்பகுதியில் நீங்கள் கோர்த்து விட்டுருங்க. இப்போ நம்ம கலர் மாற்றிட்டோம். கீழே வந்து பிங்க் கலரில் நம்ம பின்னிக்கிட்டே வந்தோம். இப்போ நம்ம பச்சை கலரில் பின்னிக்கிட்டே வரோம். இப்போ நமக்கு பச்சையும் ரோஸ் கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு மிக்சட் கலரில் நமக்கு நாட் வருது. இந்த இடத்துல கீழே நம்ம 4 வரிசை பின்னியாச்சு. இப்போ பச்சையில் நம்ம பின்னிக்கிட்டு வர போகிறோம். பச்சையில் 11 வரிசை பின்னிருக்கோம். மேலே திருப்பி 5 வரிசை நம்ம பிங்க் கலரில் பின்னி இந்த கூடையை முடிச்சிருக்கோம். நமக்கு 4 கார்னர்லையும் 4 குட்டி குட்டி சதுரமும் சென்டரில் ஒரு பெரிய செவ்வகமும் 4 பக்கமும் மிக்சட் கலரில் ஒரு செவ்வகமும் வந்திருக்கு. இப்போ ரன்னிங் வயரை 3 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுங்க. இப்படி ஒரு லைனை நம்ம மடித்து உள்பகுதியில் கோர்த்து விட போகிறோம். முதல்ல இந்த வயர் எப்படி கோர்க்குதுன்னு பார்ப்போம். முதல் நாட்டை விட்டுட்டு 2வது நாட்டில் உள்ளே சொருகிக்கிட்டே போகணும். 2வது நாட்டு, 3வது நாட்டு, 4வது நாட்டுன்னு அடுத்தடுத்த நாட்டில் சொருகிக்கிட்டே வாங்க. வயர் எவ்வளோ நீளத்துக்கு இருக்கோ அவ்வளோ நீளத்துக்கு நீங்கள் சொருகிக்கிட்டே போயிடணும். இப்போ இந்த பக்கம் எப்படி கோர்க்கிறதுன்னு பார்ப்போம். நாட்டு பின்னிருக்க வரியை விட்டுருங்க. 2வது வரியை விட்டுட்டு 3வது வரிசையில் நேராக இருக்க முடிச்சில், சாதா முடிச்சில் கோர்த்து விடுங்க. இப்போ இழுத்தீங்கன்னா அந்த முதல் வரி மடங்கிரும். ஸோ உங்களுக்கு கூடையோட விளிம்பு மடங்கி இருக்கும். நல்ல ஸ்மூத்தான ரவுண்ட் சர்ஃபேஸாக இருக்கும் கூடையோட விளிம்பு. இப்போ அடுத்தடுத்த முடிச்சுகளில், சாதா முடிச்சுகளில் கோர்த்துக்கிட்டே வரப்போகிறோம். நேராக வயர் எவ்வளோ நீளத்துக்கு இருக்கோ அவ்வளோ நீளத்துக்கு நம்ம கோர்த்துக்கிட்டே வரப்போகிறோம். இதே மாதிரி எல்லா வயரையும் கோர்த்துருங்க. கோர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கூடை எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். கோர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் வயர் நீட்டிட்டு இருந்ததுன்னா அந்த வயரை கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. இப்போ கோர்த்து விட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த கூடைக்கு கைப்பிடி எப்படி பின்னணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கூடையோட கைப்பிடி எப்படி பின்னுறது, அந்த கைப்பிடியோட மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறதுலாம் டீட்டெயில்டாக நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாம். கூடை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த கூடையை நீங்கள் பின்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.